ஒரு தராதரம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு இவ்வளோ பெரிய ஷோ, நம்ம இவ்வளோ பெரிய ஷோவில் வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும், அது லவ் வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்ல. அது எனக்கு லஸ்ட்டாக மாறிச்சோ அன்னைக்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஒன்று ரெண்டுனா பரவாயில்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த கவருக்கு டபுள் மீனிங்ல பேசினதுலேருந்து, ஜெயிலுக்கு போகும்போது அவங்க செஞ்சதுலேருந்து, கமருதீன் கையில் எழுதி காமிச்சதுலேருந்து, அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள அதை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா திருந்து வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமும் நாய் குலைக்குது. ஆக்டிவிட்டி ரூமுக்கு டோருக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து ஏதோ ஒன்று பண்றானுங்க. நேத்து எபிசோட்ல அந்த மனுஷனே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு டவுட்டா தான் இருந்துச்சு, நாய் குலைச்சதுக்கு இவங்க ஒருவேளை கிஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. ஆமா, நாங்க கிஸ் தான் பண்ணோம்னு அவரே ஒத்துக்கிட்டாப்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு போல்டா இருக்கானுங்கன்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது பிக் பாஸுக்கு பயப்படணும், இல்ல ஹோஸ்ட்டுக்கு பயப்படணும், ஹவுஸ்மேட்ஸுக்கு பயப்படணும், ஆடியன்ஸுக்கு பயப்படணும், இல்ல வெளியே இருக்கிற ஃபேமிலிக்கு பயப்படணும், நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா, இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு மோசமான கண்டஸ்டன்ஸ் இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியில இருந்திருக்காங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.